ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கதிர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் ராஜி தெரியாமல் டம்ளர் கீழே போட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்டு உடனே கதிர் எழுந்திரிச்சிடுறாங்க. நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்ப, போகாத ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ராஜி சொல்லும்போது இல்லை போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது என்னையும் காலேஜில் விட்டுடுன்னு சொல்ல சரின்ட்டு கதிர் குளிக்க போகிறாரு. சரி, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை எடுத்து அயன் பண்ணுறாங்க ராஜி. குளிச்சுட்டு வந்த கதிர் வேறு ஒரு சட்டையை எடுத்து அயன் பண்ண போக ராஜி தங்கிட்ட உள்ள சட்டையை கொடுத்து போட சொல்கிறாங்க. எனக்கு அந்த சட்டையே பிடிக்காது அப்படின்னு சொல்ல கோவமாக ராஜி காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்து மீனாவோட ஆஃபீஸ்க்கு நடந்தே போகலான்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் நடக்கிறாங்க. நேற்று மத்தியானம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, நான் மாட்டினது பற்றதா, கதிரை மாட்டணுமா, ரீசார்ஜ் பண்ணணும் கூட நான் அப்பா கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு, உனக்கும் எதுவுமே வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட இயலாமையை வெளிப்படுத்த மீனா செந்தில் பருவோட பார்த்து பரவாயில்ல நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மயிலும் சரவணனும் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல இப்போ வேலைக்கு சேர்ந்துக்குங்க, அப்புறமா சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாரு. மாமா, மத்தியானம் உங்களுக்கு யார் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையே மயிலு கேட்க, இப்போ சாப்பாடை முக்கியம், பிள்ளைங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இந்த மயில் எப்படி டீச்சரை சமாளிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து கோமதி வாசலில் வத்தல் காயப்படும் போது அவங்க அம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த டைமில் பாண்டியனும் பழனியும் வராங்க. என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னுட்டு கோமதிட்ட கேட்குறாங்க. நானும் அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன், எல்லாம் உன்னோட பசங்களால் தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு பாண்டியன், உங்கள் பசங்க பழனி கல்யாணத்துக்கு வந்து சத்தம் போடாமல் சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, உங்கள் பசங்கக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இந்த டைமில் பழனியோட அண்ணன்களோட வண்டி சத்தம் கேட்க பாட்டியும் கோமதி ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓட, இதை பார்த்த பழனி இந்த லட்சணத்தில் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் அப்படின்னு ஏக்கமாக சொல்கிறார்.